4i plus 3j minus 7k என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் 2i minus 6j plus 7k என்ற வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெக்டருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேர்கோட்டினுடைய 2 சமன்பாடு கண்டுபிடிக்கணும். முதல் சமன்பாடு என்ன அப்படின்னா துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு. ஃபர்ஸ்ட் நாம அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது ஏ வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் பி வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், அதுக்கப்புறம் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜிய வெக்டர். ஓகே, ஸோ நமக்கு இங்க ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். இங்கு ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதான் நம்மளுடைய ஏ வெக்டர். ஸோ அது 4i பிளஸ் 3j மைனஸ் 7k வெக்டர். அதுக்கப்புறம் நம்மளுடைய பி வெக்டர் அப்படிங்கிறது இதான் நம்மளுடைய பி வெக்டர் 2i மைனஸ் 6j பிளஸ் 7k வெக்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருங்கிறது இங்கே உள்ள 4i பிளஸ் 3j மைனஸ் 7k. ஸோ இதோட வெக்டர் பெருக்கல் இந்த பி வெக்டர். ஸோ நமக்கு 2i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் பிளஸ் 7k வெக்டர். ஓகே, ஸோ நமக்கு இது வெக்டர் பெருக்கலா இருக்கிற காரணத்தினால இது வெறும் பூஜ்ஜியமா இருக்காது. இது ஒரு வெக்டரா இருக்கும். ஸோ அது பூஜ்ஜிய வெக்டர். இப்போ நாம இரண்டாவது நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. அதாவது x மைனஸ் a1 பை b1 இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் a2 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் a3 பை b3. இங்க a1 a2 a3 அப்படிங்கிறது இந்த a வெக்டருக்கு சொந்தமானது. அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். a1 இஸ் ஈக்குவல் டு 4, a2 இஸ் ஈக்குவல் டு 3, a3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. அதே போல b1 அப்படிங்கிறது இந்த b வெக்டருக்கு சொந்தமானது. ஓகே, ஸோ இங்க இருக்குது. ஸோ b1ங்கிறது 2, b2ங்கிறது மைனஸ் 6, b3 அப்படிங்கிறது நமக்கு 7. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், x மைனஸ் 4 டிவைடட் பை இங்க b1ங்கிறது 2, ஓகே, இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் a2ங்கிறது இங்க 3 டிவைடட் பை b2ங்கிறது மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் இங்க மைனஸ் 7 டிவைடட் பை இங்க b3ங்கிறது 7. ஓகே, ஸோ இதை நம்ம கொஞ்சம் லைட்டா சிம்பிளை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணோன்னு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இங்க x மைனஸ் 4 பை 2 அது அப்படியே இருக்கட்டும். ஸோ x மைனஸ் 4 பை 2 ஓகே இஸ் ஈக்குவல் டு இங்க கீழே மைனஸ் இருக்கு, அதை மேல கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது என்ன மாறிடும் அப்படின்னா இது 3 மைனஸ் ஒய் டிவைடட் பை 6 அப்படின்னு மாறிடும். இங்க மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ நமக்கு z பிளஸ் 7 டிவைடட் பை 7. ஸோ இதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.